ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது லட்டு நான்வெஜ் அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் இவ்வளோ நாளாக அறிவிச்சிட்டு இருந்திருக்காங்க. என்ன ரொம்ப நான் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா லட்டு நான்வெஜ்ஜா? என்னடா இது திருப்பதியில் ஃபேமஸ் லட்டு தானே, அது நான்வெஜ்னு சொல்கிறாங்களாடா, இது பெரிய கலவரம் வந்துருமாடா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். என்ன கடைசியில் எப்போ இது வரைக்கும், அதாவது நம்ம சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே திருப்பதியில் நான்வெஜ் லட்டு தான் கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலப்பா. சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டிஏ மீட்டிங், அதாவது 100 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டாங்களாம் என்டிஏ. அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது லட்டு செய்வாங்க. அந்த லட்டு செய்கிறதுல பிராமணர் கம்யூனிட்டி மட்டும்தான் லட்டு செய்வாங்க. ஏன்னா அவங்களோட அனுமதி, அது யாருக்கும் அனுமதி கிடையாது. ஏன்னா அது ஒரு ரூலு, சரிங்களா? ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சந்திரபாபு நாயுடு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது, ஜெகன்மோகன் ரெட்டி. அந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்களாம், நெய் இருக்குது பார்த்தீங்களா, நெய்யை ஊற்றி லட்டை பிணையுவாங்க லட்டு பிடிக்கிறதுக்கு. காரா பூந்தி போட்டு அதுக்கப்புறம் பூந்தி போட்டு பூந்தியை லட்டாக்குவாங்க. அப்போ நெய்யை ஊற்றி நல்லா உருட்டுவாங்க. ஏன்னா அந்த நெய்யில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன ஆட்சியில் அனிமல் ஃபேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிருகங்களுடைய கொழுப்பை உருக்குனா நெய் மாதிரி வந்துடும். அந்த நெய்யை கலந்து விட்டுட்டாங்களாம் லட்டில். அதாவது திருப்பதி கோயிலுக்கு கொடுக்குற லட்டில் இந்த மாதிரி அனிமல் ஃபேட்டு, விலங்குகளுடைய கொழுப்பை கரைச்சா எண்ணெய் மாதிரி வந்துடும். அதையும் சேர்ந்து கலந்து உருட்டியிருக்காங்க இவ்வளோ வருஷமாக. அதனால் அது நான்வெஜ் லட்டு அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு என்டிஏ மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. என்ன ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னடா கோவில், சுத்தபத்தமான கோவில், பெருமாள் கோவில், லட்டு உலக பிரசித்தி புகழ்பெற்ற ஒரு கோவில். லட்டு உலகம் பூரா தெரியும். திருப்பதி உலகத்தில் எல்லா மூளைக்கும் தெரியும். 2வது பெரிய பணக்கார சாமி உலகத்திலே. அங்கேயே இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாவம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் சந்திரபாபு நாயுடு இப்போ இருக்கிற சிஎம், அதாவது ஆந்திரா சிஎம் சொல்லியிருக்காரு. என்ன ஆனால் அதுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன இல்லை, அப்படி நாங்கள் செய்யலை, அது வெஜ்ஜு லட்டு தான், லட்டுங்கிறது வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜு கிடையாது அப்படிங்காங்க. ஏன்னா விலங்கு கொழுப்பை கரைச்சி நெய்யோட சேர்த்து போட்டு பிணைஞ்சி பிடிச்சா அது நான்வெஜ் தானே, நான்வெஜ் லட்டு தானே. என்ன அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சந்திரபாபு நாயுடு இனிமேல் பியூர் கீயை கொண்டு வர போகிறாராம். என்ன நந்தினிக்கு பியூர் கீயை ஃபுல்லாக ஊற்றி அடித்து ஒரு லட்டை பிடிக்க போகிறாரு. நான் பிடிச்சி எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் லட்டு சாப்பிட்டீங்க, இனிமேல் வெஜ்ஜு லட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய மத குழப்பத்தையே ஏற்படுத்திட்டாரு. என்ன இதை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அவங்க இல்லை, அப்படிலாம் கிடையாது, இவர் ஆன்மீக அரசியலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டியும் அது சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டிஸும் சொல்லிகிட்ருக்குறாங்க. என்ன கடைசியாக பார்த்தீங்கன்னா, லட்டு நான்வெஜ்ஜாக போச்சு இவ்வளோ நாள் திருப்பதியில். என்ன இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியலை. தயவுசெய்து எல்லாம் எங்கே வெஜ்ஜு சாப்பிட்றவங்க, வெஜ்ஜு விருப்பப்படுறவங்க எல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. வெளியே சாப்பிடாதீங்க. அதனால் சரிங்களா? சரி, ரொம்ப நன்றி, வணக்கம்.